இப்போ நம்ம ஒரு புது சாமந்தி செடி வாங்கினா எப்படி பராமரிக்கிறது தொட்டிலே வச்சுன்னா, அதாவது வாங்கின தொட்டிலே வச்சு கொஞ்ச நாளைக்கு நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தொட்டிக்கு மாற்றலாம். ஏன்னா நம்ம நடுறதுக்கு சப்போஸ் மண்ணெல்லாம் லேட் ஆகுதுன்னா நம்ம அப்படியே அந்த தொட்டிலே காஞ்சி போகாமல் செடிக்கு வந்து கொஞ்சம் போல் டெய்லி தண்ணி ஊற்றணும். அதாவது டெய்லி காலையில் சாயங்காலம் சும்மா மேல் சாயல் மட்டுமே நனைச்சி வச்சேன். ஏன்னா எப்படி ஊற்றும்போது ஃபுல்லாக பாதி ரொம்பிடும் மண்ணுக்குள்ளே தண்ணி. நம்ம இன்னும் மறுநாள் ஊற்றும்போது தண்ணி ஊற்றிக்கின்னு இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் போல் ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய ஊற்றக்கூடாது சாமந்தி செடிக்கு தண்ணியெல்லாம். இப்போ தான் கொஞ்சம் போல் விரியுது. இது மொட்டு உள்ளது அதிகமாக இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். அது நித்திய கல்யாணி. இது வந்து டேசி ஊதா கலரு. இது வந்து பென்சில் பூ, டார்க் ரோஸ். இது நடுவில் வந்து இப்போ வெளுத்து போயிருக்கு பழைய பூ. அந்த மாதிரி செடிக்கெல்லாம் மணல் கலந்து வைக்கிறோம், சாமந்திக்கு எப்படி வைக்கிறோமோ அதே போல். ஆனால் நான் இப்போ மண்ணெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நடல இன்னும், அதனால தான் நான் அப்படியே செடிக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கேன். இந்த இதுக்குள்ளேயே வச்சு தொட்டிக்குள்ளேயே வச்சு. அதாவது இந்த சின்ன தொட்டிலே எப்படி வைக்கிறதுன்னு சொன்னால், இது போல் சின்ன கப்பு தொட்டிலே நீங்கள் வாங்கினா நடுற வரைக்கும் வந்து நம்ம ரைஸ் வாட்டரு, அரிசி கவுன தண்ணி அதெல்லாம் ஊற்றலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணியாக தான் கலக்கி ஊற்றணும், ரொம்ப திக்காக இல்லாமல். ஏன்னா கொஞ்சம் போல் மண் இருக்குது, அந்த கொஞ்சம் சின்ன கப்புலேயே இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் அரை கிளாஸ் ஊற்றலாம் தண்ணி. ரைஸ் வாட்டர் வந்து வெங்காயத்தோல் தண்ணி நான் சாமந்தி செடிக்கு ஊற்றணும்னு சொல்லியிருக்கேன். அதே போல் நீங்கள் வெங்காயத்தோல் தண்ணி கூட ஊற்றலாம். நம்ம பெரிய தொட்டியில் எப்படி ஊற்றுறோமோ அதே போல் இதுக்கு கொஞ்சம் போல் நம்ம ஊற்றணும். அப்புறமா வந்து அந்த மொட்டைலாம் நீங்கள் சப்போஸ் கட் பண்ணிடுறதா இருந்தால் இந்த சின்ன கப்புலேயே இருக்கும்போது கூட நீங்கள் மாற்றி கட் பண்ணி விட்டுடலாம். மாற்றுறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன். அது போல் கூட செய்யலாம். நான் பார்க்கலாம் செடி நல்லதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மொட்டு விட்டு வச்சுருக்கேன், மலருது. சப்போஸ் சீக்கிரமாக வளரணும் நான் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மொட்டெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பாதி அளவு திருப்பி தள்ளி போட்டு மொட்டு வைக்கும். சப்போஸு எதுவும் ஆகக்கூடாது, என் செடி இப்போவே பராமரிக்கணும் நல்லா வளரணுன்னா அது போல் நீங்கள் மொட்டெல்லாம் கட் பண்ணி விட்டுடணும். பிளான்ட்டு வந்து நீங்கள் கொஞ்சம் போல் வெயிலில் வைக்கணும். அதாவது காலையில் வர வெயிலில் வச்சுருந்தீங்கன்னா நல்லது. சின்ன கப்பு அதுக்காக சொல்கிறேன் நான். நம்ம நடுற வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக வெயிலில் வச்சிடக்கூடாது, அப்போ தான் சாமந்தி செடிக்கு நல்லது. எப்போவுமே நடும்போது கொஞ்சம் போல் மணல் சேர்த்து நட்டுக்கணும். இப்போ கூட நீங்கள் கோகோபீட் மேலே போட்டுட்டு கூட தண்ணி ஊற்றலாம். அப்போ தான் குளிர்ச்சியாக இருக்கும், பிளான்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளரும் சின்ன தொட்டிலேயே. நீங்கள் 1 மந்த் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். செடி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டு எரு தண்ணியெலாம் ஊற்றலாம். மேலே கோகோபீட் போடலாம், மண்புழு எரு போடலாம். அது போலலாம் சின்ன கப்பு தொட்டிலே பராமரிக்கலாம் சாமந்தி செடி. இது வந்து இப்போ கொஞ்சம் விரிஞ்சிச்சு பாருங்கள், எல்லோ கலரில் க்ரீன் விழுமே அந்த கலர் தான் நல்லாயிருக்கும். இது வந்து இன்னும் விரியல. இந்த கப்பு தொட்டிலே இது போல் நான் சொல்கிற போல் பராமரிங்க, நல்லா வளரும் சாமந்தி செடி சின்ன கப்புலேயே. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.